அங்க நடந்த காட்சிகளே பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு அவரை பார்த்தா. வன்னியரசு கையை வைக்கிறார், அவர் கையை இவர் தட்டி விடுகிறார். இவர் சொல்றத அவர் கட்சி ஆளுங்களே கேட்க மாட்டேங்கிறாங்க. கடைசியா அவர் வெளியேறின மூச்சு திணறி தான் வெளியேறினார். இதுக்கு முன்னாலும் அப்படி இல்லையே. ஓரளவு ஸ்டேஜ்ல மக்கள் வருவாங்க, எல்லாம் வாஸ்தவம் தான். ஏன் மாநாடு இவர் நடத்தினது இல்லையா? தாவேக்காவால் பொல்யூட் ஆன சீட்டாஸ் இதெல்லாம். ஆளுர் ஷானவாஸ் அண்ணன் அவர்களை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அவரை குரான சத்தியம் பண்ண சொல்லி அது சொல்லி அரசியல் களத்தில் இப்படித்தான் ஒருவருடைய மத நம்பிக்கையை இழுத்து பேசுவாங்களா? அப்படி இப்படி ஒரு மாநாட நான் சத்தியமா வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. சுத்தி நின்று ஒரு தலைவரையே பேச விடாம ஏய்கிறாரு, மைக்கு கூட விட மாட்டேங்கிறானுங்க. எப்பா ஃபெயிலியர் அந்த மாநாடு. விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். இதெல்லாம் எதெல்லாம் நம்மளை சந்தேகப்பட வைக்குதுன்னா, ஒரு காலகட்டத்தில் பாஜகவே எங்களை அழைக்கிறது, ஒன்றிய அமைச்சர் தரேன் என்று சொல்கிறது என்று சொன்ன அந்த வாதங்களை எல்லாம் சந்தேகப்பட வைக்கிறது. இவரை போய் கூப்பிட்டு இருப்பாங்க. தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில சிறுபான்மை அணியினுடைய துணைத் தலைவர் வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள். சார் வணக்கம். நீங்களே சொல்லியிருக்கீங்க பல பேட்டிகள்ல, எழுச்சி தமிழர் நாங்க ஒன்ஸ் அப்பான டைம் நாங்களாம் இல்லீகல் சீட்டாஸா இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கீங்க. எங்க கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். இதுவரை பேலன்ஸ்டா பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் கூட்டணியே அமையலன்னாங்க. அமைச்சரவையில நாங்க எப்போனாலும் நாங்க வெளியே வந்துருவோம், ஒரு நம்பகத்தன்மைக்காகத்தான் எங்களை இணைய சொன்னாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பிறந்த தினத்தன்று அந்த மாநாட்டை கூட்டி ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். முதலமைச்சரையும் தலைமை செயலகத்தில் சந்தித்திருக்கிறார். ஸோ ஒரு அடுத்த டிஎம்கே அட்டாக்கிங் மோட்ல கூட விசிக்க போகலாம். எப்படி பாக்குறீங்க? பெருசா எடுத்துக்காதீங்க. எதுவுமே உறுதி இல்லை அவரை பொறுத்த வரைக்கும். அப்படிதான் ஆயிடுச்சு. அங்க நடந்த காட்சிகளே பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு அவரை பார்த்தா. வன்னியரசு கையை வைக்கிறார், அவர் கையை இவர் தட்டி விடுகிறார். இவர் சொல்றத அவர் கட்சி ஆளுங்களே கேட்க மாட்டேங்கிறாங்க. கடைசியா அவர் வெளியேறின மூச்சு திணறி தான் வெளியேறினார். பாத்தீங்களா இல்லையா? ஆமா. இப்படி ஒரு இதுக்கு முன்னாலும் அப்படி இல்லையே. ஓரளவு ஸ்டேஜ்ல மக்கள் வருவாங்க, எல்லாம் வாஸ்தவம் தான். ஏன் மாநாடு இவர் நடத்தினது இல்லையா? இப்படி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் இது என்னன்னா, தாவேக்காவால் பொல்யூட் ஆன சீட்டாஸ் இதெல்லாம். தாவேக்கா எப்படி இந்த மாதிரி ரேம்ப்ல நடந்து போகும்போது ஏறி வர்றது, அவங்க பிடிச்சி வெளியே வீசுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. நேற்று அதான் நடந்துச்சு. அவர் பாவம், அது கஷ்டமா இருக்கு. அவர் மேல நமக்கு அரசியல் மாற்று கருத்துங்கிறது வேற. அவர் மேல அளப்பரியாத அன்பு என்னைக்குமே வச்சிருக்கிறோம். அதுல காம்ப்ரமைஸும் கிடையாது, அது குறையவும் செய்யாது. நான் எனக்கு எப்பவுமே சொல்றதுதான். ஏன்னா அவர் ஒரு வகையான பேராசான். அதனால இதை நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம். கூட்டணி திடீர் நாளை கூட மாத்தி சொல்லுவாரு, அதை நான் வேற ஒரு காரணத்திற்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அது இல்லை, கூட்டணி இல்லை அப்படின்றாரு. வெயிட் பண்ணுங்க. இல்ல அப்படிப்பட்டவரா திருமாவளவன்? நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க போலயே. அப்படிப்பட்டவர் என்பது பாஸ்ட்ல இல்ல, பிரசன்ட்ல அப்படி ஆயிட்டார். நீங்க தானே சொல்றீங்க கூட்டணி அமைச்சரவையிலே இடம்பெற்று விட்ட பிறகு கூட்டணியில இல்லைங்கிறாரு. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? அமைச்சரவையிலே இடம்பெற்றுட்டீங்கனாலே அந்த அரசனுடைய நல்லது கெட்டதுல எல்லாத்திலுமே நீங்க பொறுப்பு. அப்புறம் கூட்டணியில் இல்லைங்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப எந்த நேரத்துல வேணா விசிகா வெளியேறலாம்னாரு. மறந்துட்டீங்களா? அதுக்கப்புறம் இப்போ நாங்க கூட்டணியில இருக்கிறோங்கிறாரு. போய் பாக்குறாரு. இவர்கிட்ட என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? இவர் என்ன நேரம் வேணா மாத்தியும் சொல்லலாம். சோ பெருசா கன்சிடர் பண்ணிக்காதீங்க. இதை ஒரு பெரிய கேள்வியா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கட்சியின் கட்டுப்பாட்டை அவர் இழந்து விட்டார். தன்னுடைய கட்டுப்பாட்டையும் அவர் இழந்து விட்டார். அந்த கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அவரே என்ன கட்டுப்பாட்டு இருக்கிறாருன்னு தெரியல. ஒவ்வொரு வீடியோவும் அவரை பற்றி வருவது எல்லாமே மனசு வலியை, கடுமையான வலியை தருகிறது. ஒரு குறிப்பிட்ட சில பேர் அந்த கட்சியை அனுபவிப்பதற்காக, இன்னொன்னு இஸ்லாமிய விரோத போக்கோடு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்த மறந்து விட்டார். நிறைய பேர் பேசுறாங்க. ஆளுர் ஷானவாஸ் அண்ணன் அவர்களை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அவரை குரான சத்தியம் பண்ண சொல்லி அது சொல்லி இப்படிலாம் நிறைய டெம்ப்ளேட்ஸ் பாக்குறேன். வீடியோவா பார்க்கல, இதா பார்த்தேன். தம்ப்நெயில்ஸா விஷயங்கள் பார்த்தேன். அவரை குரான்ல சத்தியம் பண்ண சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. என்ன நான்சென்ஸ்? அரசியல் களத்தில் இப்படித்தான் ஒருவருடைய மத நம்பிக்கையை இழுத்து பேசுவாங்களா? அப்படி நீ அப்ப எதுல நம்ம நம்பிக்கை இல்லாதவன் எதுல எழுத்து சத்தியம் பண்ண சொல்லுவாங்க? ஒரு நாத்திகனா ஒருத்தர் இருந்தான்னா என்ன இதெல்லாம்? அப்ப இஸ்லாமிய விரோத போக்கோடு சிலர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டார். அதே போல ஒரு சில பேருடைய நன்மைக்காக அந்த கட்சியையே முழுமையாக அதனுடைய நம்பகத்தன்மை, இத்தனை ஆண்டு காலங்கள் அவர் சேர்த்து வைத்த நம்பகத்தன்மை அந்த கட்சி இழந்து வருகிறது. அது அவருக்கு பெருசா தெரியல.
அதிகாரத்தில் நம்ம பங்கெடுத்திருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய ஒருவர் இருவருக்காக இப்படி முழுவதுமாக இதெல்லாம் எதெல்லாம் நம்மளை சந்தேகப்பட வைக்குதுன்னா, ஒரு காலகட்டத்தில் பாஜகவே எங்களை அழைக்கிறது, ஒன்றிய அமைச்சர் தரேன் என்று சொல்கிறது என்று சொன்ன அந்த வாதங்களை எல்லாம் சந்தேகப்பட வைக்கிறது. இவரை போய் கூப்பிட்டுருப்பாங்க, அப்படி ஒண்ணும் இல்லையே, இவர் சாதாரண ஸ்டேட்ல தனக்கு இல்ல யாருக்கோ ஒருத்தருக்கு அமைச்சர் கொடுத்ததுக்கு இப்படி ஆயிட்டாரு, இவருக்கு கூப்பிட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுத்தேன்னு சொல்லியிருந்தா இவர் நல்லா தானே இருந்திருப்பாரு. எங்களுடைய ராஜ்யசபா மெம்பர் மரியாதைக்குரிய அக்கா ராஜாத்தி சல்மா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, எனக்கு கூட தான் ஃபோன் பண்ணி அமித்ஷா எத்தனையோ வாட்டி வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு ஒரு பீயிங் ஆனா அதையே ஒரு பெரிய விஷயமா இவர் மேடையெல்லாம் பேசும்போது எல்லாமே சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் உண்மையா நடந்திருக்குமா, இவரை உண்மையிலேயே பிஜேபி இவரை கூப்பிட்டு இவருக்கு பதவி தரான்னு சொல்லி இருந்திருப்பாங்களா, இதெல்லாம் உண்மைதானா என்று அனைத்தையுமே சந்தேகப்பட வைத்திருக்கிறது. அப்படி கூப்பிட்டு இருந்தா இவர் போகாம இருந்திருப்பாரா? இங்க உள்ள ஏன்னா ஆர்எஸ்எஸ் கள்ளப்புள்ளன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அப்படி இல்ல அப்படிங்கிறாரு. பாஜக கூட கெட்டதுன்னு நினைச்சிருந்தேன், போய் பார்த்தா இல்லைன்னு சொல்லிக்கலாமே. அவர் வாட்டத்துக்கு ஆர்எஸ்எஸ் கள்ளப்பிள்ளைன்னு அவர் சொன்னதுக்கு அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இப்படிதானே சொன்னீங்க, அப்புறம் எப்படி இப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு என்ன சொன்னார் அவரு? ஆமா சொன்னேன், அப்புறம் கிட்ட போய் பார்த்தா அப்படி இல்லை அப்படின்னாரு. பாஜக கூட கெட்டது, மோடி கெட்டவர், அமித்ஷா கெட்டவர் என்று நினைத்தேன், போய் பார்த்தா அப்படி இல்லைன்னு கூட அவர் மாத்தி சொல்லுவாரோங்கிற பயம் எனக்குள் எழுந்து விட்டது. அதனால் அவருடைய கருத்துக்கள், அவருடைய அறிவிப்புகளின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் ஒரே ஒரு ஹோப் இருக்கு, பாப்போம் அவர் ஓஜி திரும்புகிறாரா என்று. சார் நீங்க பேசுறதுல பல கேள்விகள் இருக்கு, ரெண்டாவது வர்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்னன்னா, பர்த்டே விஷஸ் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவருக்கு வெளியிட்டு இருந்தாரு. ராகுல் காந்தி கூட சகோதரர்ன்ற வார்த்தையை கூட தவிர்த்துட்டாரு. அது நமக்கு அது புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு என்ன காரணம்னு. ஆனா திருமாவளவன் அவர்களுக்கு சகோதரர் தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் நீண்ட நெடுகால ராகுல் காந்தியோட கம்பேர் பண்ணக்கூடாது. ராகுல் காந்தி இஸ் எ ட்ரைட்டர். ராகுல் காந்தி இஸ் எ ட்ரைட்டர். ராகுல் காந்தியுடைய செயல்பாடுகளால் தான் நாம் தோல்வி அடைந்தோம். ராகுல் காந்தியுடைய செயல்பாடுகளால் தான் ஆட்சியை கூட பறிகொடுத்தோம் என்று என்னால் சொல்ல முடியும். சில விஷயங்களை நெருக்கத்திலே நின்று பார்த்தவன். பொன்னேரியிலே பிரச்சாரம் செய்கிறார், நான் தான் மொழிபெயர்க்கிறேன். அப்பவே தலைவருடைய ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் நான் அப்ப தலைவர் கோயம்புத்தூர்ல தேஜஸ்வி யாதவ் வருகிறார், அவரை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு அப்போது செல்வ பெருந்தகை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, அங்க அவர் விருப்பப்படுறாங்க நீங்க போறீங்களா அப்படின்னு. அப்ப நான் இவர் இருக்காரு, இவருக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், இதை முடிச்சுட்டு நம்ம ஷோலிங்கர் போகணுமேன்னு அந்த ஷோலிங்கருக்கு நான் போகல. அது என்னுடைய தேவை அவர்களுக்கு ஏற்படவில்லை ஷோலிங்கர்ல. ஆனால் அந்த நேரம் எனக்கு அழைப்பு வந்தது, ஒரு முறை கூட ஏன் அவர் சிஎம் பேரை சொல்லல அப்படின்னு. இது என்ன கூட்டணி தர்மம்னு கேட்கிறேன். நீ ஒரு தேசிய தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய பிரதமர் முகம், ஆனால் அந்த மீட்டிங்ல சிஎம் பேரே சொல்லல. அதுக்கப்புறம் டி.கே. சிவகுமார் கடிந்து கொண்டதன் அடிப்படையில் சிஎம் பேரை சொல்றாரு. எனக்கு தெரிய 5 அல்லது 6 கூட்டத்தில் பின்னர் கலந்து கொண்டார். அதில் ஒன்று கூட முதலமைச்சரோடு சேர்ந்து கலந்து கொள்ளவில்லை. அப்போது மாநிலத்தில் யாருக்கு கூட்டணியின் தலைமையோ அவர். அதனால இந்த தோல்விக்கு முழுக்க காரணம் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர் மாநிலத்தில் தேசிய அளவில் ஒரே ஒரு ஆள் ராகுல் காந்தி. எனவே அதனால் அவரை சகோதரர் என்று குறிப்பிடாதது மகிழ்ச்சி, அதுல மாற்று கருத்து இல்லை. நீங்க அவரை கொண்டு போய் அண்ணன் எழுச்சி தமிழரோடு கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சங்கடமும் ஒரு சிக்கல் தானே தவிர இதை நீங்க அவரோட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல சார், அப்போ நீங்களும் விட்டு கொடுக்காம பேசுறீங்களா? அப்போ காங்கிரஸ் அது ஒரு ட்ரைட்டர், அது ஒரு துரோக கட்சி, அது வேலை காட்டுச்சு. ஆனா திருமாவளவன் எழுச்சி தமிழர் அப்படி இல்ல, இல்லங்க, ஒரு கேட்டை ஓபன் பண்ணி அப்படி இல்ல. அது தெரியல, அது கேட்டு ஓபன்ல இருக்கா க்ளோஸ்ல இருக்கான்னு தலைமைக்கு தான் தெரியும். நீங்க நான் பர்சனலா தான் சொல்றேன், எதா இருந்தாலும் என் மனசுக்கு பட்டதை நான் சொல்றேன். அதாவது எதிர்ப்பில் கூட ஒரு நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ என்னதான் அண்ணன் அந்த பக்கம் போயிட்டாரு அப்படின்னா கூட யாராவது திமுகலே யாராவது கடுமையா விமர்சிச்சு பார்த்திருக்கீங்களா எழுச்சி தமிழரை? அவர் இத்தனை ஆண்டு காலமும் போதித்த கொள்கையினால பயன்பெற்ற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவரால் சிந்தனை தெளிவு பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் மறந்துட முடியுமா? சும்மா ஒரு அடியில அவரு அப்படி போயிட்டாரு, கூட்டணி மாறி வச்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு குன்னத்துல கிரவுண்ட் லெவல்ல எப்படி ஃபைட் நடந்துச்சு, ஆராசா எப்படிலாம் வசைப்பாட்டாரு, இதெல்லாம் பார்க்க தானே அதே போல திருமாவளவன் என்ன சொன்னாரு, எங்களை வீக்கன் பண்ணுது டிஎம்கே ஆஃப்டர் எலெக்ஷன் அப்படின்ற குற்றச்சாட்டு அவரு டிவி கேக்கு போயிட்டு அதெல்லாம் சொல்லாமையா இருப்பாரு. அதை விட்டுருங்க. நீங்க காங்கிரஸோட கம்பேர் பண்ணும்போது இதை சொல்றேன். உங்களுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கா, கேட் ஓபன்ல இருக்கான்னு கேள்வி கேட்டீங்க, அதுக்காக சொல்றேன். நான் அதுக்காக பேசல. இத சாஃப்ட் கார்னர் இருக்குது, கேட் ஓபன்ல இருக்குது, அந்த கோணத்தில் பேசப்படுவதல்ல இது. அவர் ஒரு சித்தாந்த தெரிவுள்ள தலைவர். 100 நாளைக்கு முன்னால வரைக்கும் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளே அந்த சித்தாந்த தெரிவை ஏற்படுத்துவதற்காக செலவழித்தவர், அதற்காகவே அர்ப்பணித்தவர்.
இந்த 100 நாள் செயல்பாட்டுக்காக நீங்க துரோகம் இழைத்த காங்கிரஸோடு சேர்த்து கம்பேர் பண்ணி அவங்களை திட்டணும்னா முடியாது இல்லையா? அதை மட்டும் தான் சொல்றேன். நீங்க அதுக்காக சாஃப்ட் கார்னர் இருக்கு, கேட் ஓப்பன் இருக்கு, அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தலைமை தான் முடிவு பண்ணணும் எதா ம், இருந்தாலும். ம், அது ம், மற்றபடி வந்து உடன்பிறப்புகள் ஒருவரும் பலத்த காயம் அடைந்திருக்கிறார்கள் இவருடைய மாற்று கருத்துகளாலும், இவர் இன்னைக்கு சமீப காலமாக பேசக்கூடிய பேச்சுகளாலும் காயமடைந்திருக்கிறார். எனவே அது அந்த காயம் ஆறுமா, அதற்கு களிம்பு தடவப்படுமா, அது சீராகுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ம், இன்னைக்கு நிலைப்பாட்டில் நீங்க ராகுல் காந்திக்கு பண்ண மாதிரி தலைவர் ஏன் இவருக்கு பண்ணாம நல்லா பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் தான் நான் சொல்ல முடியும். ம். சார் இப்போ அந்த பேச்சுல கூட அவர் 2½ நிமிடம் தான் அரசியல் பேசினாரு. இனி வரக்கூடிய தேர்தல்கள்ல தாவேகாவுடன் நம்ம கூட்டணி அமைச்சிருக்கோம். நம்ம அவங்க கூட தான் பயணிக்க போறோம். விசிக ஒரு ஆளும் கட்சிகளோட கூட்டணியில இருந்திருக்கு. திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளோடு. இனி வந்து நாம வந்து அடுத்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸா உருவெடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அதை பேசியிருக்கிறாரு. இந்த மெசேஜ் பொலிட்டிக்கல் மெசேஜா இருக்கிற மாதிரி தெரியுது. தாவேகா ஒரு பிரைமரி ஃபோர்ஸா உருவெடுத்துருச்சு. இவர் சபார்டினேட்டு. இவர் ஒரு 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு குடுக்குறாங்க. பட் இவர் எப்படி நாளைக்கு ஆட்சி அமைக்க முடியும்? அது எத வச்சு அவரு இது கால்குலேஷன் சும்மா பண்றாரு? அது வந்து அனில் சீட்டாஸ வந்து திருப்திப்படுத்துறதுக்காக சொல்றாரு. 2 நிமிஷம் தான் பொலிட்டிக்கல் மெசேஜ் பேசினாருங்கிறீங்க. 2 நிமிஷம் தான் அவர் பேச விட்டாங்க. இப்படி ஒரு மாநாட நான் சத்தியமா வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. சுத்தி நின்னு ஒரு தலைவரையே பேச விடாம, ஏய் ஏய் ஏய்ங்கிறாரு. மைக்க கூட விட மாட்டேங்கிறானுங்க. எப்பா! ஒரு பயங்கரமான ஒரு கொலாப்ஸ், ஒரு ஃபெயிலியர் அந்த மாநாடு. கொடூரமான ஃபெயிலியர். அந்த மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், 4 எம்எல்ஏ இருக்கும்போது ஆட்சிய பிடிக்க முடியாம 4 2 ஆன பிறகு ஆட்சிய பிடிப்பேங்கிறாரு. இது என்னத்த சொல்றது? இப்போ வந்து விஜயால் ஏற்பட்ட ஒரு பூகம்பம் யாரை எப்படியெல்லாம் பேச வைக்கிறது அப்படிங்கும்போது ஆச்சரியமா தான் இருக்குது. இல்ல ஒருவேள விஜயுடைய இந்த ஒரு பழைய ம். நினைவுகள்லாம் நினைவூட்டுறாரா? ஏன்னா திமுகவும், அதிமுகவும் சேர்ந்து அவர வந்து முதலமைச்சர் ஆக்குறதுன்னு ட்ரை பண்ணீங்க நீங்க ரொம்ப இல்லையா? கிரிட்டிக்கலா திங்க் அதெல்லாம். பண்ணிட்டு இருக்கிறீங்க. அரசியல்ல நடக்க முடியாததுன்னு ஒண்ணுமில்ல. அது நான் சொல்ல வரல. அத நீங்க அந்த மாரி அத யோசிச்சுட்டு போனீங்கன்னா, பட் அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கான்னா இன்னும் 0%. அவருக்கு அந்த ஆற்றலோ, கெப்பாசிட்டியோ வந்து அவருடைய கட்சிக்கு இப்போதைக்கு கிடையாது. அவருக்கு ஒரு தலைவரா, ஒரு தூரநோக்கு பார்வையாளரா, ஒரு சமூக சிந்தனையாளரா, ஒரு தியாகியா, தன்னுடைய வாழ்க்கையே வந்து பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணித்த நபரா இருக்கான்னா, அவருக்கு பர்சனலா இருக்கலாம். ம். ஒரு கட்சியா அவருக்கு இருக்கிறான்னா சுத்தம் 0. அந்த கட்சி வந்து ஓ! காலி ஆயிருச்சு. அதுல ஒண்ணும் இல்ல. அந்த கட்சிக்கு இனிமேல் வந்து ரெலவன்ஸியே இல்ல ஸ்டேட்ல. இனிமே என்ன சொல்லுவாங்க? விடுதலை சிறுத்தைகளோ, கம்யூனிஸ்டுகளோ, முஸ்லீம் லீகோ இவங்கெல்லாம் வந்து எந்நிலை ஆனாலும் நாங்க கொண்ட கொள்கைக்கு மாறாமல் இருந்தோம் என்பதற்காக பேசப்பட்டவர்கள் தான். அவங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் மக்கள் மன்றங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். அது எதற்காக என்றால் அவர்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்ததனாலும், கொண்ட கொள்கைக்காக எதிர்வந்த எத்தனையோ நெருக்கடிகளையும், பிரச்சனைகளையும் சந்தித்ததனாலும் தான். அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு அது வந்து மொத்தமா மாறி போயிருச்சு. எந்த அளவுக்குன்னா இந்த இளைய பாரதம்னு ஒரு சேனல் இருக்கு யூடியூப்ல, அதை பாக்குறாங்க. அதை எடுத்து போடுறாங்க. மாட்டுக்கறியே நான் வந்து ஒரு ஒரு எலும்பை கடிச்சாதான் எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கும்னு ஏதோ ஒரு இடத்துல பேசுறாரு. அப்புறம் இப்ப சமீபமா பேசுறாரு, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் தனி கோலை தான் வைப்பாங்க, மாட்டுக்கறினால எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஆகாது அப்படின்னு பேசுறாரு. இதெல்லாம் எடுத்து போடுறாங்க. கஷ்டமா இருக்கு. வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. மனசு சங்கடமா இருக்கு. இது ஒரு டிக்ளைன் ஆஃப் ஒரு எம்பரர் அப்படின்னு சொல்றதா, ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதியே வந்து வீழ்ந்து போனார் அப்படின்னு சொல்றதா, இது யாருக்காக, யாரை திருப்திப்படுத்துவதற்காக, யார் அதிகாரத்தை சுவைப்பதற்காக ஒரு கட்சியையே வந்து காணாமலாக்கப்படுகிறது என்பதை எல்லாம் வந்து சிந்திக்க வேண்டியிருக்கு. சார் அதேபோல இந்த முக்கியமான ஒரு விவகாரமா பார்க்கப்பட்டது, அந்த மாநாட்டுல முதன்மை செயலாளருடைய பிரசன்ஸ் இல்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது. பொதுச் செயலாளர் பங்கேற்றதாக செய்திகள், ஊடகங்கள் சொல்லுது. பட் ஆனா மேடையில அவரு இருந்தாரா? அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பொதுச் செயலாளரோட பிரசன்ஸுமே கேள்விக்குறியா இருக்கு. சோ, இப்ப முதன்மை செயலாளர் நீங்க ஆரம்பத்துல சொன்னது போல, அதுல வந்து ஒரு துவேஷ பிரச்சாரமும் வந்து விசிகாவினரால் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி, ஒரு எழுச்சி அவருடைய தலைவர், இவரால் வந்து ஒரு முகவரி கிடைத்திருக்கு. சட்டமன்ற உறுப்பினராக வரைக்கும் ஆக்கி அழகு பார்த்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஒரு மாநாட்ட கூட்டுறாரு. பிறந்த நாளுக்கான எழுச்சி தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாம, அது அவரை வந்து அவமதித்ததாக தானே அது வந்து பொருள்படும். இல்ல, ஒரு சில வாதங்களை ஏற்கிறேன். அடையாளப்படுத்தினார் என்றால் தயவு செய்து ஒன்றை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். பை நேச்சர் ஆலுர் ஷானவாஸ் இஸ் a gifted personality. அவர் வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலே எங்களுக்கெல்லாம் காலேஜ்ல வந்து உரையெல்லாம் நிகழ்த்தியிருக்கார். அவர் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர், சிறந்த சிந்தனையாளர், சிறந்த எழுத்தாளர், ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்திருக்காரு. நல்லா இருந்தார். அவரு வந்து இது வந்து
மியூச்சுவல் யூஸ் தானே தவிர ஏதோ தகுதி தராதரமே இல்லாத ஒருத்தரை கூட்டு வந்து நாங்க தான் வளர்த்து விட்டோம் அப்படின்னு பேசுறதெல்லாம் அபத்தம். சரியா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியது உண்மை. அதே நேரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அறிவுசார் சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்த்ததில் ஒரு கணிசமான பங்கு அண்ணன் ஆலோ ஷானவாஸுக்கு உண்டு. அதை மறுப்பார்களா என்றால், அதையும் மறுத்தார்கள் என்றால் அவர்கள் நன்றி கெட்டவர்கள். அதே போல இஸ்லாமியர்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் பல்வேறு காரணங்களுக்கு மரியாதைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். அதில் என்னைக்குமே மாற்று கருத்து இல்லை, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதே நேரம் முஸ்லிம்கள் விடுதலை சிறுத்தைகளை நோக்கி வருவதற்கு ஒரு பெரும் காரணியாக, மிக முக்கிய காரணியாக, அதாவது ஒரு தெளிவுள்ள அறிவுத்திறன் உள்ள அறிவுசார் சமூகத்தில் பயணிக்கக்கூடிய முஸ்லிம்கள் பல பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கி வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர். நல்ல பங்களிப்பு செய்யறாரு, நல்ல கட்சி பணி செய்யறாரு, அவரை நம்ம கௌரவிக்கணும் என்று மரியாதைக்குரிய அண்ணன் நினைத்தார், செய்தார். அவர் ஒண்ணுமே வந்து சும்மா இல்லாம இருந்தாரு, ஏதோ வந்துட்டாரு உடனே அவர் தூக்கி கொடுத்துட்டு நாங்க தான் முகரி கொடுத்தோம். இது தேவையில்லாத பேச்சு. அது பேசினா இதையும் பேச வேண்டியது வரும். நம்மள பாக்குறோம்ல, சமகாலத்துல அரசியலை விட்டு நோக்கிக்கிட்டு தானே இருக்கிறோம். எனவே தகுதியுள்ள ஒரு ஆள் தனக்கு தகுதியான தலைவர் என்று தேர்ந்தெடுத்து வந்தார். அந்த தகுதியான தலைவர் அந்த தகுதியான நபருக்கு தகுதியான பொறுப்பை கொடுத்தார் அப்படின்னா அது பொருத்தமா இருக்கும். அந்த பேச்சு பொருத்தமா இருக்கும். அதை விட்டுட்டு எங்கேயோ மூளையில் கடந்த கொண்டு வந்து நான் தான் தூக்கி நிறுத்தினேன்னு அவர் பேசல. சில பேர் வந்து அவருக்கு அது என்ன மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அதைத்தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க. இப்ப உள்ள நீங்க சொன்னீங்க இல்லையா, துவேஷத்தை பரப்புறாங்க அப்படின்ற நபர்கள்லாம் என்ன சுட்டி காட்டுறாங்க, இது யாருக்கான பிளாட்ஃபார்ம்? ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் தலித் மக்களுக்கான பிளாட்ஃபார்மா வந்து இது இருந்துச்சு. 2007 வேளச்சேரியினுடைய தீர்மானத்திற்கு பிறகுதான் வந்து இது எல்லா சமூகத்துக்குமான ஒரு பிளாட்ஃபார்மா பிறகு உருவெடுக்குது. ஆனாலுமே கூட அதனுடைய லாபி, அதனுடைய சமூகத்தினுடைய ஆதிக்கம் இந்த கட்சியில எந்த அளவுக்கு இருக்கும், அதையும் தாண்டி ஒரு இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு சகோதரருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. தலைவருக்கு அடுத்த ஒரு மிக மிக முக்கிய பொறுப்பை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அதை பார்க்கணும்ல நீங்க. இப்போ IUML யாராவது இஸ்லாமியர்களை தவிர வேற யாராவது வந்துட முடியுமா? இஸ்லாமியர் அல்லாத ஒரு பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறாங்க. என்ன சொல்ல வரீங்க? அதுவும் எதுவும் ஒண்ணு கிடையாது. அது வந்து ஒரு முஸ்லிம் கட்சி, முஸ்லீம் லீக் என்பதே முஸ்லிம் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் கட்சி தான் என்று அண்ணன் எழுச்சி தம்பரை சொல்லுங்க, சொல்லிடுவார் அவரு? அவரே அதை விரும்ப மாட்டார். அது சரியும் அல்ல. அவரே ஒரு தலித்துகளுக்கான தலைவர் அல்ல. எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் தலித்துகளுக்கான தலைவர் அல்லவோ, அவரே வந்து தலித்துகளுக்கான தலைவரே அல்ல. தலித்துகள் ஒன்று சேர்ந்து, தலித் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து, இல்ல எங்க கட்சி தலித்துக்கான கட்சி, எங்கள் தலைவர் தலித்துக்கான தலைவர்னா அதை விட ஒரு கேவலம் எதுவுமே இல்லை. அவர் பொதுப்படையான தலைவர், நாங்கள் ஏற்றுக்கொண்ட மனதார இன்றைக்கும் போற்றுகின்ற ஒரு தலைவர். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க கேக்குறீங்க அவர் ஏன் மாநாட்டுக்கு வரலன்னு. அங்க ஏற்கனவே சமூக வலைதளங்களில் கடுமையான, அவர் எதுக்கு வரலன்னு அவரை தான் நீங்க கேட்கணும். இஸ் அன்அக்சசபிள். நான் அவர்கிட்ட பேசுறதே எனக்கு, நான் போன்லயே வாழ்க்கையில ஒரே ஒரு முறை போன்ல பேசியிருக்கேன், ஒரு முறை நேர்ல பேசியிருக்கேன், அவ்வளவுதான். அவர்கிட்ட அண்ணன் ஷானவாஸ் கிட்ட அவ்வளவுதான். ஒரு முறை நேர்ல பேசியிருக்கேன், ஒரு முறை போன்ல பேசியிருக்கேன். ஒரு முறை இதுல டி நகர் டிபேட்ல வந்து வரும்போது கலந்துருக்கேன் கூட, அப்ப பேசியிருக்கேன், அவ்வளவுதான். மொத்தம் 3 முறை. ஒரு முறை போன்ல, ஒரு முறை இங்க நேர்ல, ஒரு முறை வந்து தமிழ்நாட்டுல வந்து அங்க நேர்ல டிபேட்ல கலந்துக்கிட்டேன், பக்கத்துல உட்காந்து பேசணும், அவ்வளவுதான். மத்தபடி அவர் அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைக்கு அப்புறமா எதுவுமே எனக்கு தெரியாது. இப்ப என்ன பாக்குறோமோ, என்ன அப்சர்வ் பண்றோமோ அதை சொல்றோம். அப்ப நீங்க சமூக வலைதளங்களில் ஒரு கொடூர தாக்குதலை அவர் மீது நிகழ்த்துகிறீர்கள். அதை பாக்குறப்ப இந்த மாநாட்டுக்கு போய் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா எவன் பார்ப்பான்? தலைவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியலையே கூட்டத்தை. தலைவர் பேச்சை கேட்கறாங்களா? அவர் அடிக்கிறாரு, முதல்ல தட்டுறாரு, போ அப்படிங்கிறாரு, நம்பி தள்ளுறாரு. கடைசியில் அவர் மயக்கமாயிருச்சு, மயக்கமாய் வெளியேறினார். அப்படிப்பட்ட கூட்டத்துல ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா அவங்க கட்சியிலேயே இளைஞர் அணியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்படியே கக்குறாங்க வன்மத்தை, முஸ்லிம் சகோதரர் என்பதனால. அப்படிங்கிற போது அவரை வந்து நீ வந்து குரானை எடுத்துட்டு வா, சத்தியம் பண்ணி, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு லிமிட் இருக்கணும். அப்ப ஒண்ணு இது வந்து எழுச்சி தமிழர் ஒண்ணு இரு, இல்லைன்னா போன்ற ஒரு முடிவு உட்காரணும். அவர் தான் அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். அவர் தானே தலைவர். இல்ல அவர் இருக்கிறாரு பேசாத அப்படின்னா அது கட்டுப்படுத்தணும். அப்படிங்கிறப்ப இது மாதிரியான சூழ்நிலையில் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்ல வர்றேன், அது வந்து தலித்துகளுக்கான கட்சிலாம் அல்ல. அது அவர் அப்படின்னு தலித்து, ஏன் அப்படின்னா அந்த தலைவரே தலித்துகளுக்கான தலைவர் அல்ல, அவர் எல்லோருக்குமான தலைவர்.
சமூக பரவாயில்ல. நீதியை பேசக்கூடியவர். திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப்டர் இந்த அலையன்ஸ் புரோக்கன் ஆனது பிறகு ஒரு நற்சான்றிதழ் கொடுத்து நல்ல ஏங்க ஆரவாரமா பேசுறீங்க. ஏன் ஏன் என்ன இருக்கு அதுல? நான் அதுக்கு ம். முன்னால சொல்லிட்டேன். ம். நிலைப்பாடுகள் அதுக்கு முன்னாடி அடிப்படையில் வரல. அவர் பேச வசைபாடவும் செஞ்சீங்க ஆரம்பத்துல. நான் வசையெல்லாம் பாடல. தப்பான வார்த்தை இது. நான் வசை பாடல. அந்த நிலைப்பாடுகள் வந்து அவர்கிட்ட தடுமாற்றம் ம். இருக்கிறது நான் சொல்லிட்டேன். ம். ம். ஆனால் இந்த தற்காலிக நிலை தடுமாற்றத்திற்காக, இந்த 100 நாட்களின் நிலை தடுமாற்றத்திற்காக, கரெக்டா சொல்லணும்னா, இந்த ம். 100 நாள் நிலை தடுமாற்றத்திற்காக அவர் ம். 60 ஆண்டுகள் பேசிய சமூக நீதியையும், பொதுப்படையையும், இதையும் வந்து என்னால அசிங்கப்படுத்தி பேசிட முடியுமா? தப்பாயிடும்ல அது. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இது யாரை திருப்திப்படுத்துவதற்காக அவர் அதை செய்யறாருங்கிறத என்னுடைய திரும்ப கேள்வி. நீங்க இப்படி வர்றப்ப நீங்க கேட்ட கேள்வியில ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு நீங்க எதையாவது கேட்கறதா இருந்ததுன்னா, ஏன் அவர் வந்து மாநாட்டுக்கு வரல, அவரை வந்து அடையாளம் கொடுத்ததே கட்சி தானேன்னா அதை நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படிலாம் கிடையாது. அவருக்கு அந்த தகுதி இருந்ததே, தகுதியான கட்சிக்கு போனார், தகுதியான தலைமையை தேர்ந்தெடுத்தார், அவருக்கு தகுதியானதை அந்த தகுதியான தலைவர் கொடுத்தார். அவ்வளவுதான். நிறைவான கருத்தை பதிச்சீங்க. எனக்கு வெளிப்படையா கேக்குறேன். அவர் திமுகவுக்கு நெக்ஸ்ட் அவர் போக போறாரு, இணைய போறாருங்கிற செய்தி தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அவர் திமுக மேடைகள்லயும் அண்மை காலமா அடுத்தடுத்து பல மேடைகள்லயும் பேசியிருக்கிறாரு. சோ திமுகவுக்கு தான் வராரா? நிறைவான கருத்து. நான் கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ளவன். திரும்பவும் சத்தியமிட்டு சொல்கிறேன். அவர்கிட்ட பேசுனதே 3 வாட்டி. ஒண்ணு நேர்ல ஒரு முறை ஒரு ஹோட்டல் கிட்ட, இன்னொன்னு டிபேட்ல, ஒரு முறை போன்ல. அவரை பாக்குறதுக்கு போறதுக்கு முன்னால போன் பண்ணிட்டு போனேன் அவரை பார்க்க. ம். இதை தவிர இதெல்லாம் எப்பனா தேர்தலுக்கெல்லாம் முன்னால நான் பேசுனதெல்லாம், அதுக்கப்புறம் கிடையாது. நிஜமா எனக்கு தெரியாது. அவருக்கு கட்சி நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு நடுநிலையான பார்வையாளரா என்னுடைய கருத்தை சொன்னேன். அவர் கட்சி ரீதியா என்ன முடிவெடுக்க போறாருன்னா அவருடைய நெருக்க வட்டங்களுக்கு தெரிந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஓகே. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி.